ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆஸ் யூஷுவலாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 இன்ட்ரடே ஸ்டாக்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்று வீடியோவில் நான் கொடுத்த சில ரெக்கமெண்டேஷன்ஸ் உண்மையிலேயே நல்ல அருமையாக இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ அந்த ஸ்டாக்ஸை இந்த வீடியோவுடைய முடிவில் நாம் பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக எஸ்ஆர்எஃப், கிராசிம், டாடாகாம் இதெல்லாம் உண்மையிலேயே நல்ல அருமையான பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பண்ணுச்சு நேற்று நான் சொன்னதுலேருந்து. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி, இதுதான் நிஃப்டியுடைய சார்ட்டு. நாளைக்கு நிஃப்டி சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படின்னா அது சம்மந்தமாக ஏதாவது மார்க்கெட் ரிலேட்டட் ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணி கேட்கலாம். டெலிகிராம் சேனலுடைய லிங்கை என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நேற்று நான் என்னுடைய வீடியோவில் எப்படி மார்க்கெட் இருந்தது, என்ன போவோம், அது எல்லாமே நேற்று கொடுத்துருந்தேன். எப்படி போவோம், நிஃப்டி எங்கே போவோம், நிஃப்டி எங்கே பை பண்ணலாம், பேங்க் நிஃப்டி எங்கே செல் பண்ணலாம், இது எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் கூட நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் கிளாரிட்டிக்காக தான் நான் அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதையும் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டியை டீட்டெயிலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுதான் நிஃப்டியுடைய சார்ட்டு. நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 21,670க்கு கீழே நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 2160 கீழே பிரேக் பண்ண உடனே என்ன ஆச்சு என்பதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். எந்த அளவுக்கு லோ வந்தது அப்படின்னா 21,555. ஸோ நம்முடைய ரெண்டாவது டார்கெட்டு ஹிட் ஆச்சு இன்னைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்தது. ஸோ யாராவது மார்னிங் நிஃப்டியை ஷார்ட் அடிச்சு இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே 80லேருந்து 120 பாயிண்ட்ஸ்க்குள்ள கண்டிப்பாக இன்டர்டேல நம்ம நல்ல ப்ராஃபிட்டை பார்த்துருக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததோடு ஸ்டாப் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி போயிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா இது முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. ஸோ நாளைக்கு நாம் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா 21,700 இந்த லெவல், இதுவும் 21,600 லெவல். இந்த ரெண்டு லெவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு செகண்ட். ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இந்த 21,700 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை தாராளமாக பை பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப்பர்ஸ் 40 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அது 21,740. அல்டிமேட் டார்கெட் 21,800 லெவல். இதுதான் ரெண்டாவது டார்கெட் நிஃப்டி. இது ஒன்ஸ் நிஃப்டி 21,700 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நான் சொல்லிட்டேன். சப்போஸ் நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு 21,000 சம் 740 750 அந்த மாதிரி லெவல் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. உடனே ரஷ் பண்ணாதீங்க பை பண்ணுறதுக்கு. திருப்பியும் எங்கே க்ளோஸ் ஆயிடுச்சோ இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகிடும், இந்த சப்போர்ட் கிட்ட என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இன்கேஸ் சப்போஸ் ஒரு டபுள் பாட்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா
நீங்கள் வந்து இந்த டபுள் பாட்டம் உடைய இந்த பாட்டம் ஸ்டாப் லாஸை வச்சு எங்கே நெக்லைன் வருதோ அந்த லெங்க்த்துக்கு நீங்கள் 1:1 1:2 நீங்கள் ரேஷியோவில் நீங்கள் புக் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வாங்க. அதே மாதிரி இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அங்கேயும் நெக்லைன் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த நெக்லைன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். சப்போஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த 600 லெவல் பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 21,560 லெவல், நெக்ஸ்ட் டார்கெட் 21,500. ஸோ இது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நிஃப்டியில். சப்போஸ் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு புல் பேக் வர்றதுக்கு. ஸோ இந்த புல் பேக்கில் வந்து திருப்பியும் இந்த லெவலில் வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். சப்போஸ் டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சு இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா திருப்பியும் வந்து நிஃப்டியை வந்து தாராளமாக செல் பண்ணலாம். ஸோ இந்த டபுள் டாப் உடைய அந்த டாப் இதை தான் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கணும். நெக்லைனை வந்து என்ன லெங்க் இருக்குதோ அதை வந்து ரேஷியோவாக 1:1 1:2 அந்த லெங்க் அந்த ஹைட்டை நீங்கள் வந்து டார்கெட்டாக கன்சிடர் பண்ணி 1:1 1:2 ரேஷியோவில் நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஸோ இப்போ நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 48,000, அதாவது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு இந்த லெவல், அதாவது ப்ரீவியஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த லெவல் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி க்ளோசிங்கில் வந்து பிரேக் ஆகி மிகப்பெரிய ஃபால் வந்தது. நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நாளைக்கு வந்து அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வரலாம். ஸோ ரீடெஸ்ட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு 100 புள்ளிகள் ஸ்டாப் லாஸை வச்சு செல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே காலையிலே வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஷார்ப் ரேலி, அதாவது செல்லிங் வந்து வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 200 இங்கே ஒரு 200. ஸோ உண்மையிலேயே வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இன்னைக்கு 400 புள்ளிகள் நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மூமெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் இருந்தது. ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. இது மாதிரியான நல்ல அருமையான எஜுகேஷனல் டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்பப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீ உடனே வந்து லைக் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வந்து என்ன ஆகும் என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. அது மட்டும் இல்லை, இதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ இதுவும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணுது. அதாவது பாருங்க, ரொம்ப நிறைய தடவை இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் ஆகிருக்கு, அட்டம் பண்ணியிருக்கு, லோ அட்டம் பண்ணியிருக்கு, பிரேக் பண்ண, பட் பிரேக் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் ஆக வந்துச்சு, ஆனால் பிரேக் ஆக முடியல. ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து இது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து என்ன ஆகும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியுடைய முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா 48,000 அந்த சைக்கலாஜிக்கல் லெவல். இதுதான் பையிங்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டி இது. அதே மாதிரி சப்போர்ட் வந்து 47,630. ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண உடனே அடிக்காதீங்க. ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணாதான் நீங்கள் செல் பண்ணணும். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 47,630 லெவலில் இருக்குது. ஸோ இந்த லெவல் 630 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் ஒரு 100 புள்ளிகள் வைக்கலாம். டார்கெட் வந்து ஒரு 100 புள்ளிகள் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஒரு 150 புள்ளிகள் செகண்ட். ஸோ நீங்கள் அடித்த காஸ்ட்டை வந்து ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் இன்னொரு 100 புள்ளிகள் நீங்கள் எய்ம் பண்ணலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்னோ இல்லை
ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். அந்த ஹைட்டு, அதாவது டபுள் டாப்புடைய ஹைட், அந்த டாப் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் தாராளமாக செல் பண்ணுங்கள். டார்கெட் வந்து 1:1, 1:2 இந்த ரேஷியோவில் நீங்கள் புக் பண்ணிட்டு தாராளமாக வெளியாகும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில், அதாவது 21,000, அதாவது 48,000 இல்லை ரவுண்ட் ஃபிகர் அந்த பிரேக் பண்ணி 48,000 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியை தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 48,000, ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 100 புள்ளிகள் வைங்க. டார்கெட் வந்து 4800, 48,250 இதை நீங்கள் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் கொஞ்சம் ஸ்டாக்ஸை பற்றி நாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து அசோக் லைலண்டு. அசோக் லைலண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே ட்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வைடில் ஆயிடுச்சு. திருப்பி அந்த லெவலில் கிட்ட வந்து இப்போ அங்கே வந்து அக்யூமுலேஷன் நடக்குது. நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அசோக் லைலண்டை செல் பண்ணலாம். செல் பிலோ 179.50, ஸ்டாப் லாஸ் 182, டார்கெட் 178, 176.50 and 174. இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம், கமின்ஸ் இந்தியா. ஸோ இந்த கமின்ஸ் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்து இப்போ இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்குது. ப்ளஸ் ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸும் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு அருமையான பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹெட் ரைட் ஷோல்டர். ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 1966, ஸ்டாப் லாஸ் வந்து 1950, டார்கெட் வந்து 1977, 1990, 2015. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். மூணாவது ஸ்டாக்கு எஸ்ஆர்எஃப். ஸோ நேற்று எஸ்ஆர்எஃப் வந்து செல் கொடுத்த நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து பை சொல்கிறேன். பை அபவ் அப்படின்னா 2492க்கு மேலே பை பண்ணுங்க. இது கூட ஒரு அருமையான ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. பிரேக் ஆச்சு, பட் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் அது ஃபார்ம் ஆகல. திருப்பியும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு திருப்பியும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். பை அபவ் 2492, ஸ்டாப் லாஸ் 2477, டார்கெட் வந்து 2502, 2515 and 2530. இப்போ நாலாவது ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், இப்கா லேப். இப்கா லேப் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் கூட ஃபார்ம் ஆகிச்சு. நிறைய தடவை இங்கே டச் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். இங்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இதுவும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். செல் பிலோ 1110, ஸ்டாப் லாஸ் 1125, டார்கெட் வந்து 1104, 1093 and 1080. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஸ்டாக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக் வந்து ஹெச்எல் டெக்கு. ஸோ இந்த ஹெச்எல் டெக்கில் வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கூட ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடவை இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது, பிரேக் ஆகலை. ஸோ நேற்று கூட இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆயிருக்கு. இப்போ திருப்பி ஒரு ரேலி வந்திருக்கு. நாளைக்கு சப்போஸ் இந்த இடம் பிரேக் பண்ணுச்சுன்னா பை பண்ணலாம். சப்போஸ் இந்த இடம், அதாவது இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பை அபவ் 1461, ஸ்டாப் லாஸ் 1475, டார்கெட் 1455, 1450 and 1440. சாரி, செல் பிலோ. பை அபவ் 1476, ஸ்டாப் லாஸ் 1465, டார்கெட் 1481, 1486 and 1496. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு கொடுத்த இந்த ஸ்டாக்ஸ், இந்த விஷயங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் வைங்க, பாருங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. ஸோ எங்கே வந்து பிரேக் டவுன் ஆகுதோ பாருங்கள், அங்கே உடனே செல் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆனது ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ நேற்று வந்து நான் கொடுத்த ஸ்டாக்ஸில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து
எஸ்ஆர்எஃப் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா அது கூட சூப்பராக ஒரு 13-14 புள்ளிகள் இன்னைக்கு காலையிலேயே நமக்கு கிடைச்சிருந்தது. 870 கீழே செல் பண்ண சொல்லியிருந்த டார்கெட் 865 கொடுத்துருந்தேன். 855 சொன்னேன். ஆனால் லோ பார்த்தீங்க அப்படின்னா 859 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒரு 14 புள்ளிகள் ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் கிடைச்சது. அப்புறம் கிராஸ்ட்ரீமில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சூப்பரான புள்ளிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட கிராஸ்ட்ரீமில் 22 புள்ளிகள். ஸோ இங்கே வந்து செல் பண்ண சொல்லியிருந்த செல் பிலோ 2112 டார்கெட், இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். ஆனால் லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2088 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு 22 புள்ளிகள். அப்புறம் டாடா கம்யூனிகேஷன், இதுவும் நான் உங்களை வந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். இதுலேயும் ஒரு 23 புள்ளிகள் இன்னைக்கு இன்ட்ரடேலேயே நமக்கு கிடைச்சிருக்கு. 1763க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்த டார்கெட் வந்து 1735, மூணாவது டார்கெட்டு கரெக்டாக 35 இங்கே வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 28 புள்ளிகள் இதில் நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது கூட வந்து அருமையான ஜாக்பாட். ஸோ இந்த மாதிரி கால்ஸ் வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் தேவை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க, லைக் பட்டனை. ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ரைட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக படிப்பேன். அது மட்டும் இல்லை, இன்டர்நெட் ட்ரேடர்ஸ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கள். அதை நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதன் மூலமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எப்போல்லாம் நான் வந்து வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அது வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.